நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் சிவபாலன் வந்துட்டு பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாண்டியம்மா அவங்க அப்பா எல்லாருமே வராங்க. டே ஒத்த ஓட்டை என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இவ்வளோ பழங்கள் எல்லாத்தையும் எதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் துணிமணி மாதிரிலாம் தெரியுதே அப்படின்னு சொல்ல பதில் சொல்லாமல் சிவபாலன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பாக்காரன் பதில் கேட்டுட்டு இருக்கான். என்னடா பதில் சொல்லாமல் இருக்க? சொல்லி தொலை ஏன் அப்படின்னு சொல்ல அண்ணனுக்கு சீரு அம்மா தான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓஹோ ஏன் காசு அங்கே வந்துட்டு இப்படி பொருளாக மாறி போதோ அப்படின்னு சொல்ல உன் மானங்கட்ட காசு யாருக்கு வேணும்? உன் காசெல்லாம் கிடையாது. அண்ணனே அம்மா கிட்ட காசு கொடுத்து அதுக்கே சீர் கொடுத்துக்குது. புரியுதா? உன் காசெல்லாம் நாங்கள் எடுக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல அத்தையாடா உன்னை இப்படி பேசுகிறான்னு பாரு அப்படின்னு சொல்ல சரி சரி இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு போய் ஒரு டீ போட்டு தர சொல்லு உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்ல அம்மா இங்கே இல்லை கோயிலுக்கு போயிட்டாங்க. வேணும்னா பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்கு பாரு அதை போட்டு தர சொல்லு. நல்ல 3 வேளையை தின்னுட்டு புளி மூட்டை மாதிரி சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கு அதை வேணா போட்டு குடிக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் அங்கேருந்து கிளம்பிடுறேன். பாத்தியாடா உன் முன்னாடி என்னென்ன பேசுகிற பாரு. ஆனால் நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க. ஒரு அக்கா இப்படிலாம் பேசுகிறாளேன்னு என்னத்தையே திட்டுறியாடா உன் பையனை அப்படின்னு சொல்ல அக்கா நீ வேற சும்மா இருக்கா? ஆல்ரெடி அவன் தொண்டையை வெட்டினவன். இதுக்கு மேலே பேசினா கடிச்சு துப்பிட போகிறான். மானக்கடை எதுனாலும் கேட்டுருவான். நீ வேற சும்மா இருக்கா? ஏ சனியா என்னது வாங்கிட்டு வந்திருக்க? அந்த பொங்கல் தானே அந்த மானக்கட்ட பொங்கலை நீ எடுத்து வைச்சே இதை திங்கணும் என் தலையெழுத்து உன் கையால் நான் சாப்பிட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்ல இதையாவது கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்கயா அப்படின்னு சொல்ல ஜே எடுத்து வைடா அப்படின்னதும் என் பொண்டாட்டி என்ன கோயிலுக்கு கூப்பிட்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சனியை ஓடி போயிட. பாத்தியா அவனுக்கு கூட அவன் மேலே உள்ள பயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் பாண்டியம்மா வேற ஏற்றி விட்டுட்டு இருக்க. நீ வேற சும்மா இருக்கா நானே எடுத்து வச்சு திங்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பாத்தியா சாம்பார் சட்னி வாங்காமல் வந்திருக்கான். வெறும் இதை வச்சு நான் தின்னுட்டு என்ன செய்ய போகிறேன்? அதுக்கு காலங்காத்தால வாக்கிங் போகிற மாதிரி கோயில் திக்க போனால் கூட பிரசாதத்தை வாங்கி தின்றுக்கலாம். கம்மன்னு நெய்யும் முந்திரி பருப்பு எல்லாம் ஊறி இருக்கும் அதில் சை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு புலம்பிட்டு இருக்க. அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சிவபாலன் வர்றாங்க. நீ மட்டும் வந்திருக்க அத்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாங்க. தலைப்பொங்கல் வீட்டில் தான் கொண்டாடணும். ஆனால் அண்ணனும் அண்ணி இங்கே இருக்காங்களே அதனால அம்மா கொஞ்சம் ஃபீலிங் ஆகிட்டாங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதனால இப்போ என்ன இந்த வீட்டுக்கு வராது அப்படித்தானே அப்படின்னு சொல்ல டே ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க மகன் மேலே அவ்வளோ பாசம் இல்லைன்னொன்னே கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நீ அவங்க நிலைமையிலேருந்து யோசித்து பாரு அப்படின்னு சொல்ல அதுக்காக அவங்க இந்த வீட்டு ஆளு தானே ஏன் வரக்கூடாதா? இப்படியே முனைச்சிக்கிட்டு இருக்குமாக்கும் அப்படின்னு சொல்ல வைகுண்டம் சொல்கிறாரு. இங்கே என்னன்னா ஒருத்தன் தங்கச்சிங்களோட இருக்கான். என் தங்கச்சி அங்கே கோவிலில் விட்டு நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல யாருங்க வேணாடா உன் தங்கச்சியை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் வேண்டி தானே உன் தங்கச்சி தான் முனைச்சிக்கிட்டு இருக்க கோயில்ல அப்படின்னு சொல்ல சரி சரி அதெல்லாம் விடுறா. என்னதான் இந்த வீட்டு பொம்பளையா இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. அவங்க அம்மா அவங்க இடத்துல இருந்து யோசித்து பார்ப்பாங்க. அதையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நம்மளால புரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் விட்டுருங்கப்பா இப்போ பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்கேன் அதை வந்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரத்னா கிட்ட இந்த உனக்கும் மாமாக்கும் அப்படின்னு சொல்ல வெங்கடேஷ் வந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. ரத்னாவும் முறைக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பொண்ணு வீட்டு சீரு அப்படின்னு சொல்லிட்டு மோதிரம் செயின் இதெல்லாம் முத்துப்பாண்டிக்கு போட்டு வராங்க. அதை பார்த்து வெங்கடேஷ் அப்படியே முறைச்ச மாணிக்கிட்டு இருக்காங்க. டேய் நல்லா பண்ணுங்கடா எனக்கு எதுவும் பண்ணல அவனுக்கு எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம வாத்தியார் குரு வந்துட்டு வந்துடுறாரு. அதை பார்த்தது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. வெள்ளக்கத்தான் வந்துட்டியா அப்படின்னு சொல்ல பிறகு பசி கிள்ளுதுப்பா முதல்ல வெக்கத்தை விட்டு வயிறு நிறைய சோறை சாப்பிட்றோம்னா பாருங்களேன் உங்களுக்காக ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து ஏஐயில் கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா பொங்கல் கிஃப்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. சண்முகத்துக்கு வந்துட்டு முருகர், பரணிக்கு வந்துட்டு பரணி குழந்தையா இருக்கிற மாதிரி ஆனால் கழுத்தில் வந்துட்டு அந்த டெத்தஸ்கோப்பை எல்லாம் போட்டுக்க மாதிரி டாக்டர் படம் இருக்கிற மாதிரி, ரத்னாக்கு வந்துட்டு குழந்தையா புத்தர் இருக்கிற மாதிரி. என்ன புத்தர் அப்படின்னு கேட்க உங்களுக்கு தான் ரொம்ப கோவம் வரும்ல இனிமேல் சாந்தமாக இருக்கணும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல ரத்னா வந்துட்டு முறைக்கிறாங்க. இங்கிட்ட இசைக்கு வந்துட்டு சமைக்கிற சின்ன புத்தர், அதுக்கடுத்து கனிக்கு வந்துட்டு குட்டி குழந்தை பாடுற மாதிரி, இங்கிட்டு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு தெய்வம், இப்படியே ஆளாளுக்கு ஒவ்வொன்று ரெடி பண்ணி கொடுக்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி சரி சாப்பிடத்தானே வந்த வயிறு முட்டை சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல அதுக்கு தான்ப்பா நான் ரெடியாக இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆரம்பிக்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்குறாங்க. ஏய் சாப்பிடத்தானே வந்து அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு போ வேலைதான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத என் கோவத்துக்கு ஆளாகிடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அத்தாடி அத்தா மேடம் கோவம் ஆயிட்டாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போயிடுறேன். இங்கிட்டு வந்துட்டு கனியை கூப்பிட்டு சார் தனியாக விசாரிக்கிறாப்புல எதுக்கு வந்துட்டு உங்கள் அக்கா கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்ல அதுவா வெங்கடேஷ் மாமாவை பிடிக்காதுல அதனால தான் அப்படின்னு சொல்ல சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் இலை போடுறாங்க. ஓடி போய் டக்குன்னு நம்ம சார் வந்துட்டு வெங்கடேஷ் பக்கத்தில் எப்படியே இடிச்சுக்கிட்டு உட்கார வெங்கடேஷ் வந்துட்டு முறைக்கிறாங்க. சாரி மாமா தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடுப்பேற்றிட்டே இருக்காப்புல. அடுத்து வந்துட்டு சாப்பிடும்போது நான் ஒரு கேள்வி கேட்கவா அப்படின்னு சொல்ல கனி சொல்றாங்க கேள்வி கேளுங்க சார் அப்ப நீ பதில் சொல்லுவியா அப்படின்னு கேட்க நான் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்றாங்க. குரங்குல இருந்து மனுஷங்க வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல ஆனா அதுல ஒரே ஒரு குரங்கு மட்டும் மனுஷனா மாறவே இல்லையா அப்படின்னு சொல்ல அப்படியே சார் அது என்ன குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்க அந்த எது குரங்குன்னு சொல்லிட்டு கேக்குதுல அதுதான் அந்த குரங்கு அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்துட்டு சிரிக்கிறாங்க. அதை இன்னொரு குரங்கு சொல்லுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல இப்படி மாத்தி மாத்தி எல்லாருமே வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவன் பண்ற காமெடிக்கு இப்ப இப்படி சிரிக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷுக்கு கோவம் தாங்க முடியல. ரத்னாவை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்க. ரத்னா அதெல்லாம்
அதெல்லாம் கண்டுக்கல, குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. அடுத்து இன்னொருத்திக்கும் உரியடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட் அவுட்டில் சண்முகத்தோட ஃபோட்டோலாம் வச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே இவங்கெல்லாம் பேனர் வச்சுட்டு இருக்காங்க. இந்த திக்கும் சவுந்தரபாண்டி ஃபோட்டோ பார்த்து சனியை பேனர் வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு 2 பேத்துக்கு இடையில சண்டை வந்துடுது. இவனுக்கு போய் இப்படி வல்லவே நல்லவே எழுதிருக்கே, அவன் மானம் கெட்டவன், கோயில் நகை திருநவன் தானே அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.